Sky plus standing plus fallen equals one who is infinite in the stable state of existence of the sky. The state of being infinite and unchanging, like the vastness of the sky, is compared to the spiritual state. When one falls from this state, they become limited. Thierry considers the condition of being bound by limitations, such as time and space, as a lower state of existence. Because of self-conceit, the wisdom of the pure void, which exists as the sky, infinite without beginning or end, wavered from the stability of existence and evolved into the knowledge of motion, such as air, fire, water, and earth, and even life forms, thus descending into a state limited by time. வாழ்க வளமுடன். திருமந்திரம் முதல் தந்திரம் உபதேசம் என்ற தலைப்பில் வரக்கூடிய பாடல் தான் இது. விண்ணின்றிழிந்து அப்படின்ற அந்த முதல் இரு வார்த்தைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, விண் அப்படிங்கிறது ஆகாயத்தின் அமைதித்தன்மையை குறிக்கக்கூடியது. ஆதி அந்தம் இல்லாத இருப்பு நிலையில், எல்லையற்ற நிலையில் இருக்குது. அது இழிந்த நிலைக்கு இறங்கி வருது. அதுவே ஏதோ ஒரு காரணத்தினால தன்னிருக்க தான் என்ற அந்த இயக்க நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைதியாக இருப்பாக இருக்கிறது இயக்கமாக மாறுது. அப்போ காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படின்றத தொட்டு ஓரறிவு முதல் இங்கே 6 உயிர் 6 அறிவு மனிதனாக வரைக்கும் பரிணமிச்சிருக்கு. இது எல்லாமே இயக்க அறிவு, அது இருப்பின் ஞான நிலை. ஸோ அதை தான் அந்த ஞானத்திலிருந்து அறிவுக்குட்பட்ட இழிந்த நிலைக்கு அப்படின்றத தான் விண்ணின் இழிந்துன்னு சொல்லியிருக்காரு.